இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீ ஆக்சுவலி என்னன்னு கோவப்படணும்? ஏன் துளசி இன்னும் வீட்டை விட்டு போகாம இங்கேயே இருக்காங்கிறது தானே? ஆமா. ஆனா நீ இப்ப எதுக்காக கோவப்பட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்க? Why? எதுக்காக அங்கிள் உன்னை கேட்காம உயில் எழுதினாரு, அதுக்குதான். உன்னோட கோபம் சரியான டைரக்ஷன்ல போலன்னு இப்போ உனக்கு புரியுதா? அப்படியா சிவா? அப்படித்தான். எனிவே, துளசி வீட்டை விட்டு போகலல்ல, அப்ப என் கோபம் சரிதானே? தப்பு இல்லையே. சூப்பர். இப்பதான் நீ சரியான இடத்துக்கே வந்திருக்க. நான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ என்னோட வைஃப். நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிடுவேன். எதையும் மறைக்கணும்னு நினைச்சதும் இல்லை, அதுக்கான அவசியமும் இல்லை. ஆனா நீ அப்பாவே பஞ்சாயத்துல நிறுத்திருக்க. என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. ஜஸ்ட் சின்னதா ஒரு சிமெண்டல் கூட நீ காட்டல. அப்போ எனக்கும் வருமா வராதா? யார் யாரோ சொல்றத நம்பி நீ இப்படி பண்ற, சரியா? சரிதான் சிவா. என்ன யாருக்குமே பிடிக்கல. துளசியை தான் எல்லாருக்குமே பிடிக்குது. துளசியும் கூட சேர்த்து வச்சுட்டு என்ன மலேசியாக்கு அனுப்பதான் பிளான் பண்றாங்க. நான் உன்னை விட்டு போக மாட்டேன். போக சொன்னா நான் செத்துருவேன் சிவா. ஏய் ஜனனி, அப்படி ஒரு எண்ணம் இருந்தா, நீ சொல்றது உண்மையா இருந்தா, நம்ம 2 பேரும் மலேசியா போயிடலாம். நிஜமாவா? எஸ், நிஜமா நிஜமா. அண்ணே, மா, அண்ணே, நானும் ரம்யாவும் போறேண்ணே. அப்பா, நாங்களும் போறோம். விசாலாச்சி. சரி போங்க, ஆனா திருவிழாவுக்கு வந்துருங்க. வந்து 4 நாள் தங்கிட்டு தான் போனோம். மா, திரும்பி வரமாட்டேன்னு சொல்லு. பெர்ஃபார்மன்ஸ் பத்தல. என்னம்மா இப்படி பேசுற? எப்படா போவோன்னு இருந்தியா? போனோம்னா அப்படியே போயிடுவோம், திரும்பி எல்லாம் வரமாட்டோம். நல்ல முடிவுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இத்தனை நாள் நாங்க சுமையா தான் இருந்தோமா? கிளிசரின் போடாமலே அழறாங்க. மாமா, அத்தை, இந்த குடும்பம் தான் நான் வாழ போற குடும்பம்னு நினைச்சு இத்தனை காலமும் நான் அந்த ஆசையில தான் இருந்தேன். என் ஆசையில மண் அள்ளி போட்டுட்டீங்க. மருமகளே மருமகளேன்னு கூப்பிட்டதெல்லாம் பழிக்காமலே போயிடுச்சு. இனிமே நாங்க எதுக்கு இங்க இருக்கணும்? நாங்க போறோம், திரும்பிலாம் வரமாட்டோம். மா, வாமா, நம்ம போலாம். அம்மா, நாங்களும் போறோம்மா. நானும் என் குடும்பமும் இனிமே இங்க திரும்பி வரமாட்டோம். ஏய், நம்ம நிஜமா சொல்றோமா இல்ல பொய் சொல்றோமோ அவங்க டெஸ்ட் பண்றாங்க. போற மாதிரி நடிங்க, அப்பதான் உங்க அப்பா நம்புவாரு. நல்லா அழுது நடிங்க. அண்ணி, பிரேக் இல்லாம அழுங்க. நாங்க கிளம்புறோம். இருங்க. கோலம் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? என்ன பாக்குறீங்க? கோலத்தை பார்த்து சொல்லுங்க. விரட்டிட்டல, என்னையும் என் அண்ணனையும் பிரிச்சு என்ன இந்த வீட்டை விட்டே விரட்டிட்டல. அநியாயமா இருக்கு. நான் என்ன பண்ணேன்? நீங்களா தான் போறீங்க. அப்பாவை ஏமாத்தி இந்த வீட்டை எழுதி வாங்கிட்ட.
இதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? அது சரி, உனக்கெல்லாம் எங்க தெரிய போகுது? இங்க பாரு, இந்த வீட்டை விக்கிறேன்னு சொன்னாலே வாங்க எல்லாரும் போட்டி போடுவாங்க. இத வித்தா பல கோடி போகும். மொத்தமா சுருட்டிட்டல. வீட்டை நீங்க இல்லமா பாக்கலையே, ஏதோ பணமா தான் பாக்குறீங்க. குடியிருக்கிற வீட்டை வித்தா பல கோடி வரும்னு உள்ள உங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்குல்ல? ஹலோ, ஜெயிச்சிட்டதா நினைக்காத. உன்னால எங்களை ஜெயிக்கவே முடியாது, ஜெயிக்கவும் விட மாட்டோம். புரியல. இது வெறும் தற்காலிகம்தான், நிரந்தரம் இல்ல. சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. புரியும். நான் ஜெயிச்சு இதே மாதிரி உன்னை பார்த்து கேவலமா சிரிப்பேன். அப்ப புரியும் உண்மையா யாரு ஜெயிச்சதுன்னு. அது ரொம்ப தூரம்லாம் இல்ல, சீக்கிரமே வரும். மா வாமா, நாங்க கேட்டை தாண்டுனா என்ன நடக்குதுன்னு பாரு. ராசு மாமாவை பத்தி உனக்கு தெரியல. மா, நீ எதுக்குமா அழுதுட்டு இருக்க? வா போலாம். ஹலோ, கேட்டை மூடிட்டு போங்க. கேட்டை திறந்திருந்தா அப்புறம் கண்டதும் உள்ள வந்துற போகுது. பாய். என்ன சிவா இப்படி சொல்லிட்டா? அதான் எனக்கும் புரியல. என்னமோ பெருசா சொன்ன. சாரி. மா, எவ்வளவு திமிரு பாத்தியா அவளுக்கு? அவளுக்கு திமிரு இருந்தா கூட பரவாயில்லமா, ஆனா மாமா வெளியே வரவே இல்ல பாத்தியா? போக விடாம தடுப்பாங்கன்னு சொன்னீங்க, இப்படி ஆகி போச்சே. மா, அங்க பாரு, வரா வரா. இந்த பாருங்க, அவ கெஞ்சினாலும் உடனே நம்ம உள்ள போயிடக்கூடாது, சரியா? ஆமாமா, கொஞ்ச நேரத்துக்கு அவளை கால்ல விழுந்து கெஞ்ச வைக்கணும். ரொம்ப கோவப்படுறாத, அப்புறம் திரும்ப உள்ள போக முடியாம போயிட போகுது. ஆமாங்க. ஆ